பாய் சொல்றதுல என்ன சமைச்சு சாப்பிட்டுல போனேன். வாங்க பாய் சாப்பிடலாம் பாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? மசாலா இல்ல நானும் ஒரு வீடியோ ஒரு வழியா ஸ்டால போட்டு முடிச்சாச்சு. இப்பதான் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கு. உள்ள போயிடுவோம். முதல் ஸ்டால். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா நன்றி மசாலா. ஸோ ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. எங்கன்னா நம்ம ராமநாதபுரத்தில் யாப்பா மகால் வந்துட்டு நம்ம சிவகன் வந்து கடை போட்டிருக்காங்க. இல்லை சும்மா தொட்டேன். ரெண்டுமே நம்ம ஐட்டம். மீன் ராலு மசாலா மீன் மசாலா பாருங்க. எங்க போனாலும் நமக்கு வந்துட்டு அதை தேடி வருது. ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. மாசத்துல 2 ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த 4 ஞாயிற்றுக்கிழமை வருதா? மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த டைம் நம்ம நான்வெஜ் மசாலா சமைப்பீங்க, மற்ற டைம் வெஜ் மசாலா சமைப்பீங்க. இது எல்லாமே நீங்க சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா லேட் ஆயிடும். அப்போ ஒவ்வொரு மசாலாவும் நாங்கள் டைரக்டா இங்கே சமைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்து இந்த மசாலா இப்படி தான் இருக்கும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம அண்ணன் எல்லா கடை இப்போ வந்து நிறைய இடங்கள்ல நன்றி மசாலா கடை வச்சுருக்காங்க. நம்ம ஓப்பனில் நிறையா நம்மளை வந்து அழைச்சிருக்காங்க. எல்லா கடைக்குமே நம்மளை வந்து ஒரு முதல் அழைப்பாளராக அழைப்பாங்க. அது நம்ம அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு நான் எல்லா கடையிலுமே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக இப்படி பேக்கெட் பண்ணி ஒரு அழகான முறை பேக்கிங் முறை வந்து அதை பார்க்கும்போதே நமக்கு வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் இது ஏன் இப்படி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு அண்ணன் கேட்பேன். எதுக்காண்டி இது வச்சிருக்கீங்கன்னா எல்லா கடையிலையுமே முதல் அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் மக்கள் வந்து இதை ஸ்மெல் பண்ணணும். ஒவ்வொரு மசாலாவும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி ஸ்மெல் பண்ணுறதுக்காண்டி இதை வச்சுருக்காங்க. இதாருக்கு பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த மசாலாவை நம்ம அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வில்லேஜ் வறுத்த கறி மசாலா பார்த்தீங்களா? அப்படியே அந்த மசாலா பார்த்தாலே அப்படியே செம்மையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கும், இஞ்சி பூண்டு மல்லி புதினா இருக்கும். இது வந்து பாய் வீட்டு கல்யாணம் டிபின்னு போட்டிருக்கு. திண்டுக்கல் 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 பிரியாணி. பொதுக்குழு கூட்டத்திற்கு நம்முடைய இது வந்து பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி. இலக்க கையெழு வெளியிடுவதற்கு மக்கள் எல்லாரும் சாப்பிடணும் ஆசைப்படுறாங்க. மரியாதைக்குரிய எம்ஆர் குணசேகரம் அவர்கள் துணைத் தலைவர் தமிழ்நாடு வணிகர்களுடைய அகில இந்திய தலைவர் அவர்களுக்கும் ஐயப்பன் நாயகர் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது மாநில தலைவர் திரு அவர்களுக்கும் செயலாளர் அருமைக்குரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் பொருளாளர் பழனியன் அவர்களுக்கும் முதலாவதாக வரவேற்று இங்கே வருகை தந்து சேர்த்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நெல்லையிலே இருந்து இங்கே மாநகரத்தின் சார்பாக 30 பேரும் சமைப்பாப்புல இவர் சாப்பிடுவாப்புல 20 பேரும் புளியங்குடியிலிருந்து 15 பேரும் கடையநல்லூரில் சுரண்டையிலிருந்து 20 பேரும் பாவூர் சட்டத்தில் சேர்க்கும் விதமாக
275 பேர். ஏனென்றால் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே மாநில தலைவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக 275 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்க மாநில தலைவருக்கு குறிப்பிட்ட கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை முறையாக அவர்களுக்கு சென்றடைவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தர வேண்டும். அதன் போக செய்யக்கூடிய இந்த வணிகத்தினுடைய நம்மளுடைய 5% இருந்தாலும் சரி, அவர்கள் பண்ணக்கூடிய அந்த சதவீதத்தை ஒவ்வொரு கம்பெனியும் கூட்டி தர வேண்டும். வாடகை மீது போடப்பட்டிருக்கின்ற அந்த 15% வரியை உடனடியாக நீக்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரே ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், எல்லா மாவட்ட எல்லா தொழிலுக்கும் சட்டங்கள் ஒரு அவசியம். ஏன்னா நமக்கு தொழில் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வருது, அதே மாதிரி அரசு சவால்கள் வருது, தனிமறை தோற்பாகாது. நம்ம கூடி சொன்னாங்க எந்த ஒரு சவால்களையும் அரசு தொழில் சவால்களையும் கம்பெனிகள் சவால்களையும் நம்ம எழுத முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டா அந்த பல வெற்றிகள் அடைஞ்சிருக்கோம் பல கம்பெனிகளோட. அதே மாதிரி முதல்ல நம்மளும் நமக்கு தெரியாது சொன்னாங்க. அது எடுத்துக்காட்டு பாய் வீட்டு கல்யாண பிரியாணி, பாய் வீட்டு கல்யாண பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி பலனாதான் நடந்து அடைக்கி நல்லாவே தெரியுது. நம்ம தொழில நல்ல பேர் நடத்தலாம். உடல்நலம் மனநலம் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்கீங்க. அவரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ணனுக்கு 60 வயசு இருக்கேன், அறிவு சார்ந்த உறுப்பினர்கள் நிறைய இருக்காங்க. நன்றி, வணக்கம். பாய் வீட்டு கல்யாண பிரியாணி இது. நன்றி. அடுத்ததாக மாநில இணை அமைப்பு செயலாளர் டாக்டர் வசந்தகுமார் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அந்த பக்கம் கூட